உங்களுக்கு புடிச்ச ஹோட்டல்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணும்போது, உங்களுக்கு புரோட்டா கிடையாது, குருமா கிடையாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது வெறும் இமேஜினேஷன் இல்ல. தமிழ்நாட்டுல லீடிங்கான ஹோட்டல்ஸ் இருக்கும்ல, அங்க இப்போ இதுதான் நிலைமையா இருக்கு. ஒரு பக்கம் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே சிலிண்டர் அப்படின்றது இல்லாம தவிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு நமக்கு சிலிண்டர் டெலிவரி ஆறதுக்கு கிட்டத்தட்ட 7 to 10 நாள் ஆயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஈரான் இஸ்ரேலோட ஒரு போர் தான். இந்த ஒரு போர்னால தான் இந்தியாவுக்கு வர வேண்டிய இந்த கேஸ் கொண்டு வர ஷிப் அப்படின்றது எங்கேயோ நின்னுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இதோட பிரைஸ் அதிகமாகும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தின ஃபுல் டீடைலான வீடியோவை இப்போ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் ஹாரிஷ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்னபூர்ணா, சங்கீதா மாதிரியான பெரிய பெரிய ஹோட்டல்ல இப்போ மெனுவை குறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் இந்த கமர்ஷியல் சிலிண்டர் அப்படின்றது கிடைக்காதனால அவங்க எசென்சியலான ஃபுட் அப்படின்றது தான் இப்போ மெனு ஆக்கியிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் முக்கியமான நிறைய நகரங்களில் இப்போ இதுதான் நிலைமையா இருக்கு. முக்கியமாக காலேஜஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்க பிஜிஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ இதுதான் நிலைமையா இருக்கு. இதுக்கான காரணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஒரு சப்ளை செயின் மூலியமா தான். ஈரான் இஸ்ரேலோட போர்னால ரெட் சீல இருந்து வர இந்த கேஸை கொண்டு வர கப்பல் அப்படின்றது ஒரு பயங்கரமான பதட்டமான நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கு. இந்த ஒரு தாமதத்தினால முன்னாடிலாம் நமக்கு கேஸை நம்ம கால் பண்ணி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 2 to 3 நாள்ல வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு தட்டுப்பாடு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால இப்போ மினிமம் 7 நாள்ல இருந்து 10 நாள் ஆகுது அப்படின்னு மக்கள் நிறைய பேர் சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா மேஜரா இந்த எல்பிஜி, சிஎன்ஜி மாதிரியான கேஸஸை வந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட்லாம் அதிக லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா கத்தார், ஈரான் மாதிரியான இடங்கள்ல இருந்தால் நம்ம அதிக லெவலில் இம்போர்ட் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கோம். ஈரான் இஸ்ரேலோட ஒரு போர்னால இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றதுல ஒரு பயங்கரமான ஒரு பிளவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இந்த வழியே வந்துட்டு போற இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கப்பல்கள் அப்படின்றது இப்போ பயங்கர லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? இந்த வழியா வராம இந்த கடலை சுத்தி வரதுனால அதிகமான எரிவாயு அவங்களுக்குமே தேவைப்படுது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் இதோட பிரைஸ் அப்படின்றது ஹைக் ஆகிறதுக்கு. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்போ நமக்கு போதுமான அளவு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்க இந்த தட்டுப்பாடு அப்படின்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா? அமெரிக்கா, நார்வே மாதிரியான இடங்கள்ல இருந்து இப்போ நமக்கு இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆர்டர் அப்படின்றதையும் பாஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ரீஜனல்ல இருக்க இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கிட்ட இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டை வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்தியன் கவர்மெண்ட் சொல்றதே இந்த டொமஸ்டிக் சிலிண்டர் மேல அதிகமான ஃபோக்கஸ் இருக்கணும், அதிகமான ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள்ல சரியாயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த குளோபல் எக்கனாமிக்ஸ்ல இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படின்றது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதோட ரெஃப்ளெக்ஷனா இந்த கேஸோட ரேட்டும் அதிகமாக நிறையவே சான்ஸ் இருக்கு. நீங்க இருக்க ரீஜன்ல இந்த கேஸ் பிரச்சனை அப்படின்றது இருக்கா, இல்ல ஹோட்டல் சைடு மெனுவை குறைச்சிட்டாங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.